ஹாய் மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. அதாவது நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன்ப்பா. எல்லாருக்குமே தெரியும் மகா காளியை பற்றி, மகா பெரியவாளை பற்றி, மகா வாராகியை பற்றி நிறைய பேர் நிறைய நலம் அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறது நிறைய நேரத்தில் நேக்கு பிரத்யேகமாக அவர் சொப்பனத்தில் வந்திருக்கார். இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறவா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு லைக் ஒன்று போடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. நல்ல காரியங்கள் எல்லாருக்குமே ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. இன்றைக்கான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, மகாபெரிவாளை பற்றி நிறைய காரியங்கள் எனக்கு இப்போ நிறைய தெரிய வருது. எல்லாருமே சொல்லி எனக்கு முதல்லையே தெரிஞ்ச காரியங்கள் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு ஆண்டோ முன்னேற்றத்தில். அதையும் நான் நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு நாளைக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இது. கும்பகோணத்தில் இந்த ஸ்ரீமடத்தோட அந்த தெருவில் வந்து காஞ்சி மடம் ஒன்று இருக்கு அல்லவா, அந்த மடத்தில் வந்துட்டு வேதியர்கள் நம்மளோட வாத்தியார் மாதிரி எல்லாருமே வந்து சமாராதனை நடக்கிறது. எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கா. தியாகராஜன் ஒருத்தர், அவர் வந்து நான் தான் எல்லாருக்கும் விளம்புவேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஓ விளம்பு லட்டெல்லாம் இன்னைக்கு உண்டு தெரியுமோ இல்லையோ அப்படின்னு கேட்குறாரு அவர். பெரியவா, ஓ தெரியும் பெரியவா, லட்டு எல்லாமே வச்சுருக்கேன், எல்லாருக்கும் ஒரு இலைக்கு 2 3 போடு. வேண்டாம்பா நீ போடு. அவள் வந்துட்டு எல்லாத்தையும் இலையில வச்சு எரிய வைக்கிறானே, இதெல்லாம் வேஸ்ட்டாக போகிறதேன்னு உன்னை திட்டிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிடுறார் பெரியவா. ஸோ பெரியவா சொன்ன வாக்கை தட்ட முடியுமோ? முடியாது. ஸோ அவர் சொன்ன மாதிரியே 2 3 அந்த மாதிரி ஒரு இலைக்கு லட்டு போட்டுக்கிட்டே இருக்கார் அவர். அப்போ வந்துட்டு அதே மாதிரி இவர் காதுபட இத்தனை போட்டிருக்கானே, எல்லாம் வீணாக போகிறது, எரியறோம் எல்லாத்தையும், நம்ம இப்படி பண்ணிவிட்டாரே அப்படின்னு அவர் பேசுறது இவர் காதில் விழறது. சரி, மகாபெரியவா சொல்லிட்டாரே, அவருடைய வாக்கு தட்டுறதுக்கு யாருக்கும் ஒரு இது கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்னைக்கிட்ட அந்த வாத்தியார் மாதிரி 60 பேருக்கு மேலே இருக்கா, 45 பேருக்கு மேலே 60 பேருக்கு மேலே உட்காந்துருக்கா, 45 60 50 லட்டுக்கு மேலே ஆயிடுது. அதுக்கப்புறமா 1 2 அப்படி குறைச்சி போட ஆரம்பிக்கிறார் எல்லாருக்கும். அதுக்குள்ளேயும் பெரியவா கொல்ல பக்கமாக ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு தொண்டரை அந்த பக்கம் வர சொல்லி, அந்த மாட்டு வண்டியை இருக்கப்போது அந்த மாட்டு வண்டியை கொல்ல பக்கமாக கொண்டு வந்து நிப்பாட்டி அந்த நன்னா அலம்பு அப்படின்னு சொல்கிறார். அதை சரி நன்னா அலம்பி கிளம்பி எல்லாம் வச்சுடுறாவா. அதுக்கப்புறமா இந்த இலையை எல்லாத்தையும் கொண்டு போய் அதில் போடு அப்படிங்கிறார். இலை எல்லாத்தையும் கொண்டு வந்து அதில் போட்டோம்னா அங்கே இருக்கிற நரிக்கிறவர்கள் பக்கத்தில் போயிட்டு வந்துட்டுருப்பா இல்லையா, அவளை கூப்பிடு அப்படிங்கிறார். உடனே அவள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்தோன்னா அவள் அத்தனை பேரும் அவ்வளோ சந்தோஷமாக அதை அந்த இவ மிச்சம் வச்ச லட்டு அது எல்லாத்தையும் அவள் சாப்பிட்றா. அப்போ இவை கூட இருந்தவ எல்லாரும் ஒரு கேள்விக்குறியோடு அவள்கிட்ட எப்படி கேட்கறது பெரியவாட்ட, அதனால ஒரு கேள்விக்குறியோடு அவர் முகத்தை எல்லாரும் பார்க்குறார். என்ன பார்க்குறேன் நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் உண்டாக்கி நரிக்கிறவர் மேலே கூப்பிட்டு கொடுப்பேளா? யாருக்கும் மனசு வராது, கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி 2 3 போட்டு வேற வழி இல்லாமல் எரிஞ்சு அவள் அதை சாப்பிட்டா தான் உண்டு, இலையில எரியவள் நீங்கள் அப்படி அவள் சாப்பிட்டோம். போன ஜென்மத்தில் அவள் என்ன துர்பாகியமோ என்ன பாவம் பண்ணினாலோ இந்த ஜென்மத்தில் நரிக்குறவ மாறா பிறந்து நம்ம இவாளுடைய எச்சில் இலையில குப்பையில் போட்டதை எடுத்து அவள் சாப்பிட்ற நிலைமை அவளுக்கு வந்துடுது. இந்த ஜென்மத்தில் இந்த வேத வித்துக்கள் சாப்பிட்டு அவள் மிச்சம் வச்ச அந்த சாப்பாடு அவள் இலையை எடுத்து அதுலேருந்து அவள் சாப்பிட்டாக்க இந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் அடுத்த ஜென்மத்தில் அவள் வேதியர்களாக பிறந்து நன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். சொன்ன உடனே அங்கே இருந்தவ அத்தனை பேருக்கும் அப்படியே சிலுத்து போயிடுது. நம்மளை பற்றியே நினைக்காம அவளுக்கு நம்ம நினைக்கிறதுக்கே நேரம் இல்லை. அந்த நேரத்துலையும் இவர் வந்துட்டு நரிக்குறவார்மார்கள் அடுத்த ஜென்மத்தில் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இவ்வளோ ஈஸியான ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக சொன்னார். 2 3 இலை லட்டை போடு எல்லாருக்கும் எக்ஸ்ட்ராவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக கொண்டு போய் அது எங்கே கனெக்ட் பண்ணுறக்காருன்னு பற்றியல பெரியவா. அப்போது அவருடைய ஒரு மனசுக்கும் அவருடைய கருணை அவருடைய செயலுக்கும், அதாவது தெய்வம் வந்துட்டு தானா நேரில் வராதுன்னு சொல்லுவா இல்லையா, இந்த மாதிரி பெரியவா மூலமா வந்துதான் எத்தனையோ நன்மைகளை நடத்தி கொடுத்துருக்கு. ஏன்னா அவர் இருந்த காலத்தில் நான்லாம் பிறந்திருக்கேன். நான் 70 பிறந்தேன் நான். ஸோ அவர் சின்ன வயசுல நான் 2 வாட்டி 3 வாட்டி அவரை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவர் சத்தியமாக நான் பார்க்கலை. ஆனால் இப்போ ஒரு 5 வருஷமா அவ்வளோ ஒரு என்னமோ என்ன அறியாதுக்கு ஒரு ஈர்ப்பு, அவருடைய ஃபோட்டோ தானாக எங்கள் காத்துக்கு வந்தது. அப்பையிலேருந்து ஒரு ஈர்ப்பு வந்துடுது அவர் மேலே. அதே மாதிரி அதுக்கப்புறம் அவர் அவ்வளோ நாளைக்கு சொப்பனத்தில் வந்து நிறைய அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையில் இம்மீடியட்டாக நடத்தி கொடுத்துருக்கார். ஸோ இதே மாதிரி அரகர சங்கர, ஜெய ஜெயசங்கர, காந்தி சங்கர, காமகோடி சங்கர, இந்த மாதிரி அவருடைய துதிகள் என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் நன்னா சொல்லுங்க. ஸ்ரீ காஞ்சி காமகோடி ஜெகத்குரு மகாபரிவாசரணம் மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஆபதோ நாசய நாசய சம்பதோ பிராபய சக குடும்பம் வர்த்தய அஷ்ட ஐஸ்வர்யம் சித்தியம் குரு பாகிமாம் ஸ்ரீ ஜெகத்குரு துப்பியம் நமக. இதை நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பேன். டியூட்டிக்கு வந்தாலும் அது மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்கு அது பாட்டுக்கு. ஸோ அவருடைய
நாமாக்களை நீங்கள் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நம்பி அவர் சொல்கிற காரியங்கள் எல்லாம் பண்ணினேன்னா உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். அது 100% சத்தியமான உண்மை. ஸோ எல்லாருமா சேர்ந்து குரூப்பாக சொன்னுங்க, ஹரஹர சங்கர ஜெய ஜெய